ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய டிஃபன் வந்து எத்தனாவது நாள்? 6வது நாளா? 7வது நாள் வெற்றிகரமா 7th டே நம்ம கிராஸ் ஆகும். இன்னைக்கு வந்து செய்யக்கூடிய ஆப்பம் தான் செய்ய போறோம். ஆமா, அது வந்து எப்படி ஒரு அரை மணிக்கூர்ல ஆப்பமாவும் ரெடி பண்ணி நம்ம சுடலாம். ஏன் திமுங்களா எப்படி ஒரு சட்னி ரெடி பண்ண வேண்டிய நேரத்துல நம்ம ஆப்பமாவும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா 2 சேர்த்து சாப்பிடலாம், சுட்டு சாப்பிடலாம். அது எப்படிங்கறத இந்த மெத்தடு. வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்னா, இன்னைக்கு பொங்கின சாப்பாடு, சோறு, பச்சரிசி மாவு, தேங்காய், இது வந்து நம்ம பொடிக்கணும். அப்புறம் ஈஸ்ட், இது கண்டிப்பா தேவை ஈஸ்ட். நம்ம எப்பவுமே சோடாப்பு போட்டு சுடுவோம், இது வந்து ஈஸ்ட். உடனே நமக்கு வந்து ரெடி ஆகிறதுக்காக பொங்குறதுக்காக வேண்டி புளிப்புத்தன்மை ரெண்டாவது பொங்குது. உடனே பொங்கணும்னா நம்ம இந்த ஈஸ்ட் ஆட் பண்ணிடணும். அடுத்தால சீனி, உப்பு, இவ்வளவுதான். நான் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு, அதாவது மெஷர்மெண்ட்டுக்கு சொல்லிடுறேன். 1 கப்பு மாவு எடுத்தீங்கன்னா 1/2 கப்பு சோறு, 1/4 கப்பு தேங்காய். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு சோறு, 1/4 கப்பு தேங்காய். இதுதான் மெஷர்மெண்ட். ஈஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் போதும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல நம்ம வந்து இதை பொடிச்சு எடுத்துருவோம். சரியா? இனிமேல் வந்து நம்ம இன்னை 1 கப்பு மாவு தான் நம்ம எடுக்க போறோம். அதனால நான் 1/2 கப்பு சோறு தான் எடுத்துருக்கேன். அது பச்சரிசி இடியாப்ப மாவு தான், அதை சொல்ல மறந்துட்டேன். 1/4 கப்பு தேங்காய். ஏன்னா இந்த ரெண்டையும் கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சிக்கிட்டு தண்ணி ஊற்றி நம்ம அடுத்தல மாவு ஆட் பண்ணலாம். தேங்காய் வந்து எதுக்குன்னா கொஞ்சம் பொறுன்னு இருக்கும், சுத்தி செவந்து வரும்ல, அதுக்கும் ரெண்டாவது வந்து ஒரு இனிப்பு சுவை தரதுக்காக வேண்டிதான். அதுக்காக வேண்டிதான் தேங்காய் நம்ம சேர்க்குது. ஆப்பத்துக்கு தேங்காய் சேர்க்குது. அதனாலதான் தோசை மாவுக்கு வந்து வெந்தயம் சேர்ப்போம். இந்த ரெண்டையும் போட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டு அடுத்தல மாவு ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, நல்ல ஒயிட்டா வந்திருக்கா. இனி மாவு சேர்க்கணும். 1 கப் அரிசி மாவு. அரிசி மாவு இல்ல, பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு இதானே? பச்சரிசி மாவு. ஏன்னா மைதா மாவுக்கு பச்சரிசி மாவுக்கு அடிக்கடி நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வருது. சோறு போட்டுதான் அரைக்கணுமே தவிர நம்ம வந்து கஞ்சி போட்டு அரைக்க கூடாது. ஏன்னா கஞ்சில லைட்டா புளிப்பு சுவை இருக்கும், ஈஸ்ட்லயே இருக்கும். ஓகே, அப்போ அந்த ரொம்ப புளிப்பா இருந்தாலும் ஆப்பம் வராது. நான் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன், போட்டாச்சு. தண்ணி மட்டும் தேவைக்கு தகுந்து நம்ம தண்ணி ஊத்துனா போதுனா. கூட நான் உப்பும் போட்டுறேன். கல் உப்புனால நான் கூட ஆட் பண்ணிடுறேன். நல்லா ஃபைன் தான் அரைச்சிட்டு வந்துடும். இங்க பாருங்க, ஆப்ப மாவு பேட்டர்ன்லயே தான் இருக்கும். ஒரு கட்டி எதுவுமே இல்லாத அளவு நம்ம என்ன செய்யணும், அலசி ஊத்திக்கிடுவோமா. இதுல வந்து சீனியும் சுகரும், நம்ம சீனி ஈஸ்டும் ஆட் பண்ணணும். தேங்காய் போட்டிருக்கனால போட்டுட்டு இது கொஞ்சம் தான் இருக்கு லைட்டா.
இல்லை மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாமே உப்பு போட்டாச்சு, சீனி போட்டாச்சு, ஈஸ்ட் போட்டாச்சு. உப்பு இருக்கான்னு பார்த்துருவோமா? இதை டேஸ்ட் பாருங்கம்மா. அப்போ மாவு டேஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், டேஸ்ட் வந்துட்டா இனிவா இருக்கு. சட்டில் பாருங்க, நல்ல நீட்டா. ஏன்னா நம்ம ஈஸ்ட் வந்து டைரக்டா ஆட் பண்ணுவோம். சில பேர் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சு ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து டைரக்டா, ஏன்னா மிக்ஸி சூடா தானே இருந்துச்சு. இல்லைன்னா ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லைட் சூட்ல போட்டு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. கேப்பா நீ நம்ம மிக்சியில போட்டு அரைச்சனால அந்த இதுல உள்ள பாத்திரம் வந்து சூடா தான் இருந்து, அதனால நம்ம டைரக்டா ஆட் பண்ணிட்டோம். இது கரெக்டா கூடி போனா ஒரு அரை மணிக்குள்ளால ரெடி. இவ்வளவுதான், மூடி வச்சிருவோம். சூப்பரா ஆப்பமாவும் ரெடி ஆயிட்டு நம்ம இனிமேல் அரை மணிக்கு கழிச்சு சுடும்போது பார்த்துக்கிடலாம். ஓகே, டன். சரி, அடுத்து என்னது? நம்ம அடமாவு ½ அன் ஹவர்ல ரெடி பண்ண முடியாது. அடமாவுல சாரி, ஆப்பமாவு. நம்ம நார்மலா அரிசி போட்டு அரைக்கும் போது இதே மாதிரி தான் மறுநாள் இருக்கும். அதே மாதிரியே தான் இருக்கு. ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு சோறு, 1/4 கப்பு தேங்காய், ஈஸ்ட், இந்த சீனி, உப்பு. தண்ணி நம்ம கொஞ்சம் கட்டியா தான் அரைச்சு வச்சோம். இங்க பாருங்க, புளிச்சோன்னா இதுக்கு சூப்பரா இன்னைக்கு உள்ளி சட்னி தான் வைக்க போறேன். உள்ளி சட்னில உள்ளி தீயல். தீயல் வேற, சட்னி வேற, துவையல் வேற, சம்மந்தி வேறயா? ஆமா, எல்லாமே வேற வேறதான். இன்னைக்கு உள்ளி தீயல் தான் வைக்க போறேன். இது ரொம்ப சிம்பிளா நம்ம வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, உள்ளியும் தக்காளியும், சின்ன உள்ளியில இது பல்லாரி தக்காளி, பச்சை மிளகு, கருவேப்பிலை, இதை எல்லாமே போட்டு வசக்க எடுக்க ஒண்ணுமே செய்யண்டா. குக்கர்ல போட்டு ஒரு 5-6 விசில் நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சிருவோமா? தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே. ஃபர்ஸ்டே உப்பு போட்டு வேக வச்சுட்டோம், நம்ம மறக்க மாட்டோம். அதனால ஒண்ணு நம்ம வசத்தை எடுக்க ஒண்ணுமே செய்யாண்டா, நல்லா வேக வச்சு எடுத்துட்டா போதும். வந்தோடனே இது வேகட்டு. இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிடுவோமா? இந்த கமெண்ட்ல எல்லாரும் வந்து என்ன சொல்லாங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய ஃபுட் எல்லாம் ஓகே, பேசுறது எல்லாம் ஓகே, ஆனா யூஸ் பண்ண வேண்டிய பாத்திரம் வந்து நான்ஸ்டிக் ஆச்சுங்க. அதுக்கு என்ன பதில்? காலத்தின் கோளாறுதான். நம்ம ஃபர்ஸ்ட் அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணோம். அலுமினிய பாத்திரம் முதல்ல அது போல இல்ல முதல்ல வந்து மண்பானை அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணோம். இல்ல, என் காலத்துல நான் கல்யாணம் கழிஞ்சு வரக்கூடிய டைம்ல யூஸ் பண்ணாத சொல்லி மேக்ஸிமம் அலுமினியம் தானே. ஆமா, இன்னைக்குமே நம்ம சோறைக்கிட்டே பாத்திரம் பாருங்க, அலுமினியம் தான். அலுமினிய பாத்திரம், சில்வர், பித்தளை, செம்பு எல்லாம் வந்து இப்ப நான்ஸ்டிக்ல யூஸ் பண்ணது வந்து எனக்கு என்னன்னா அடி பிடிக்காது. இப்ப உள்ள ஸ்டார்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இதுல யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. அதே மாதிரி பாத்திரம் உள்ள ஏதாவது நாசான நம்ம மாத்திர வேண்டியதுதான். அலுமினிய பாத்திரமே நம்ம அதுக்கு தக்கன தூக்கிப்பா வச்சிருந்தா மட்டுமே அது யூஸ் ஆகும். வெயிட்லெஸ்ஸும் இருக்கு, வெயிட்டும் இருக்கு. எல்லாம் வந்து காலங்கள் மாற வர நம்மளும் மாறலாம். எரிப்புக்கு தகுந்து போட்டுக்கிடணும் வத்தல். நம்ம வீட்டுல எரிப்பு கொஞ்சம் கூட தேவைப்படுறதுனால நான் வந்து 5 வத்தல் போடுவேன். 4 வத்தல் தான் இருக்கு. இல்ல, ஒண்ணு இருக்கு. அதுக்கு கூட போடுறது கொத்தமல்லி,
பருப்பு, கடலை பருப்பு ஆர் வடை பருப்பு எதுனாலும் போடலாம். இது வந்து ஒரு திக்னஸ் போட முடியாதாக்கும் பருப்புனா. பெருஞ்சீரகம், ஜீரகம் ரெண்டுமே ஆட் பண்ணணும், ஈக்குவலா இருக்கணும். இதுக்குள்ள மசாலான்னு சொல்றது நமக்கு வந்து இவ்வளவு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு எடுத்தாலும் பரவாயில்ல, தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்தாலும் பரவாயில்ல. நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம்னா போதுண்ணா. ஏன்னா இந்த பாத்திரம் வந்து வெயிட்டான பாத்திரம்னால கொஞ்சம் கூட போட்டு எப்படி ஒரு 10 நிமிஷமாவது இது வந்து நல்ல வேக விடாங்க. ஏன்னா பல்லாரி பார்த்தீங்களா, வேற 2 ரெடியானோட நம்ம பார்ப்போம்னா. ஓகே ஓகே. ஆப்பமாவு ரெடியாக போச்சு. ஆப்பம் சுடணும், அதுக்கு முன்னாடி கறி ரெடி ஆயிரும். குக்கர்ல நம்ம வேக வச்சது ரெடி ஆயிருமா, ஆஃப் பண்ணிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு சுழட்டு. நாலா பக்கமும் பொன் முறுவல். பொன் முறுவலா வராட்டாலும் டேஸ்டா வரட்டும், அவ்வளவுதான். பார்ப்போம். சரியா, அப்ப ரெடி ஆகட்டு. இதை ஆஃப் பண்ணிட்டோம். இனி இதுவும் ரெடி ஆன உடனே இதை பிடிச்சிருவோமா? பிடிச்சிருவோம். Okay. கை சூடும்பா. இது வந்து அது என்ன சொல்ல, கல்லு வந்து நல்ல சுடும். கொஞ்சம் கூட ஒரு 2 நிமிஷம் கிடக்கட்டு, எடுத்துட்டு பார்ப்போம்னா. வரும் இல்ல, வரதுக்கு சொல்லல நான். பின்னாடி காட்டு சூடு. நான் வந்து பெரிய அடுப்புனால மீடியத்துல தான் வச்சிருக்கேன். இந்த டைம்ல நம்ம ரெடி ஆயிடுச்சு, அது ஆன் பண்ணிடுவோம். நேச்சுரல்ஸ் லைட்டா கட் பண்ணி விட்டுறோம். கொஞ்சம் மசிஞ்ச நான் வந்து நல்ல பொடிசா தான் கட் பண்ணேன். பெருஞ்சீரகம் போட்டும் தாளிக்கலாம், கடுகும் போட்டும் தாளிக்கலாம். நம்ம இன்னைக்கு கடுகு தான் போட போறோம்.
நான் இது கூட இந்த பொடியும் போட்டுறேன். இப்படி போடும்போது பொடி வந்து ஒண்ணு தண்ணி ஆட் பண்ணிக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம்னா கட்டி பிடிக்காது. ஏன்னா பருப்பு எல்லாம் சேர்த்திருக்கோமா. ஆமா. எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்து சேர்க்கணும். அப்படிதான் தண்ணி ஊத்தி சாப்பிடவா தொட்டு சாப்பிடவா? தொட்டு இல்ல ஊத்தி இல்ல, ஆப்பத்து கூட சாப்பிடுது. அந்த உள்ளியும் இது வேக வைக்கக்கூடிய நேரம் தான். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மசாலா தான் அடிப்படை. ஆமா, நான் இருக்கா ஆஃப் பண்ணிடுவேன். நான் பண்ணிட்டு அதாவது நம்ம வெஜிடபிள் குருமா முட்டைக்கறி சாப்பிட்றதோட இது ஒரு டேஸ்ட். ஏன்னு கேட்டா நம்ம பச்சரிசி ஐட்டத்துல சாப்பிடும்போது நம்ம வந்து உருளைக்கிழங்கு சப்ஜி எல்லாம் வச்சு சாப்பிட்டா இதுவும் கேஸ் தான் அதுவும் கேஸ். எப்படினாலும் பச்சரிசிங்கிறது ஒரு கேஸ் ஸ்பைசிஸ் தான். அப்ப இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது தான் ஹெவியா சாப்பிட்டோம், ஆப்போ அன்னைக்கு நாங்க ஹெவியா சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். ஆப்பம் ஹெவியா இருந்தாலும் அந்த சட்னி இந்த தீயல் வச்சு சாப்பிடும்போது வந்து சீக்கிரம் டைஜஷன் ஆயிடும். உள்ளி பார்த்தீங்களா, உள்ளி அவ்வளவு இது பெருஞ்சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கோம் இதுல. என்னைக்குமே இப்படிதான் ஊற்றி எந்த கறினாலும் சாப்பிடுமே தவிர சைட்ல தொட்டு சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு பீஸை எடுத்துட்டோம்னா இப்படி எடுத்துட்டு நம்ம இப்படிதான் எடுத்துதான் நம்ம சாப்பிட்டு பழகணும். சட்னி ஒண்ணுதான் தொட்டு சாப்பிடணும். தீயல் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எடுத்துதான் சாப்பிடணும். ட்ரை பண்ணுங்க. இதுல வந்து ரொம்ப சிம்பிள். அரை மணிக்குள்ள ஒரு ஆப்பம் ரெடி பண்ண முடியும்னா முடியும். ஓகே, செய்து பாருங்க. இதை செய்து பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான்ஸ்டிக்கை மாத்தணும்னு சொல்லிங்க, நம்ம பார்ப்போம், கண்டினியூஸ் பார்ப்போம். சரியா? இதே போல இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.